நேரு சொல்றாருங்க நாடாளுமன்றத்துல, இந்த சின்னஞ்சிறு தீவை பத்தி விவாதிப்பதற்கு நான் தயாராக இல்லை. இந்த சின்னஞ்சிறு தீவுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? இது குறித்து இனிமேல் நாடாளுமன்றத்தில் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்திய நாட்டின் முதல் பிரதம அமைச்சர் நேரு சொல்லியிருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெருபாரி என்கின்ற ஒரு நிலம், அந்த நிலத்தை அப்போது இருந்த பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து நேரு கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. அப்போ பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புல பெருபாரி யூனியன் சேரப்போகுது. அப்ப மேற்கு வங்கத்தை சேர்ந்த முதலமைச்சர் பி.சி. ராய் என்ன சொல்றாரு தெரியுமா? நேருவாவது மண்ணாங்கட்டியாவது பெருபாரி யூனியன் வங்காளத்தை சேர்ந்த ஒரு தாயிலம், அதை பாகிஸ்தானுக்கு கொடுக்க விட மாட்டேன் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடினாரு. அவருடைய கோரிக்கையை வெற்றி பெற்றாரு. நேரு தன்னுடைய கோரிக்கையை பின்வாங்கினார். அப்படி கச்சத்தீவுக்கு ஏன் செய்யல? ஏன்னா கச்சத்தீவு 1974 தாரை வார்க்கப்படும் போது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தது மஞ்சத்துண்டு மாஃபியா கருணாநிதி